அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு நம்முடைய இறை நம்பிக்கை எந்த தரத்தில் இருக்கிறது, நாம் சரியான முறையிலே நம்முடைய ஈமானை கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் உரசி பார்க்கும் விதமாக பல்வேறு அளவுகோல்கள் திருக்குரானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்றது ஒரு செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 33வது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி எப்படி வருது அப்படின்னு கேட்டால், அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅலஹு ரஜுலுன் ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மல் ஈமான் யா ரசூலுல்லாஹ், ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதிலளிக்கிறாங்க, இதா சர்ரத்துக்க ஹசனத்துக்க வசாஅத்துக்க சய்யிஅத்துக்க. இவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உரை நிகழ்த்தவில்லை. அந்த மனிதர் ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வாக்கியத்தில் அவருக்கான பதிலை சொல்லிட்டாங்க. என்ன பதிலை சொல்றாங்க அப்படின்னா, நீ செய்கின்ற நன்மை உன்னை மகிழ்வித்து, நீ செய்கின்ற தீமை உன்னை துன்புறுத்தினால் ஃபஅன்த முஃமினூன், நீ ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த 2 அம்சங்களை உள்ளத்திலே ஆழமாக விதைத்துக் கொள்ளுங்கள். நாம ஒரு நல்லறம் செய்கிற பொழுது, நன்மையான காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக ஷைத்தானுடைய குறுக்கீடு இருக்கும். அதுல நம்மை பரிசுத்தமான முறையிலே அக்காரியத்தில் நம்மை ஈடுபடாமல் நம்மை தடுப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வான். இது ஷைத்தானுடைய வேலை. நாம ஒரு நல்லறம் செய்கின்ற பொழுது எந்த பெருமையும் இல்லாமல், நாம ஒரு நல்லறம் செய்கின்ற பொழுது நாம் எந்த வகையிலும் சலிப்படைந்து விடாமல், நாம் ஒரு நற்காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது நமக்குள்ள எந்தவித கருமித்தனமும் இல்லாமல் நாம் செய்கின்ற நன்மை நம்மை மகிழ்விக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஏதேனும் உதவிகள், பிற மனிதர்களுக்காக நாம் செய்கின்ற உதவிகள், அது பிறருடைய பசியை போக்கக்கூடியதாக இருக்கலாம், பிற மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்கின்றதாக இருக்கலாம், பிற மனிதருடைய நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இப்படியான மனிதர்களுடைய நெருக்கடியை, சிரமத்தை நீக்கும் விதமாக அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானே என்கிற ஒரு மகிழ்ச்சி. அதே போன்று அப்படியான நற்காரியங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நன்மையை பதிவு செய்து நமக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நன்மைக்கு நாளை மறுமை நாளில், அவனுடைய அந்த மறுமை நாள் தீர்ப்பு நாளிலே நமக்கு இதற்கான பன்மடங்கு கூலியை அல்லாஹ் தர இருக்கிறான் என்று நம்ம அடைகின்ற மகிழ்ச்சி இருக்குல்ல, இது நாம் நன்மையில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த எண்ணம் வர வேண்டும். ஷைத்தானுடைய எந்த ஊசலாட்டத்திற்கும் இடம் இல்லாத அளவிற்கு நாம் செய்கின்ற நல்லறங்கள் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், வசாஅத்துக சய்யிஅத்துக, நீ செய்கின்ற தீமை உன்னை துன்புறுத்தினால் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் நிச்சயமாக விலகி இருக்கக்கூடியவனாக இருக்க முடியாது. ஷைத்தானுடைய ஊசலாட்டம், நம்முடைய உள்ளங்களில் அவன் தீய எண்ணங்களை போடுவான். அப்படி அவன் என்ன செய்வான் கேட்டா, நம்மை ஒரு தீய காரியங்களுக்கு இழுப்பான். அப்படி தீமையான காரியத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நாம் செய்கின்ற தீமை நம்மை துன்புறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் எந்த அளவிற்கு தீமை பெருகி போய் கிடக்கு அப்படின்றத நம்ம பார்க்க தான் செய்கிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, குற்றங்களும் பாவங்களும் தீமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செய்கின்ற பாவங்களும் அசிங்கங்களும் அருவருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே நாகரிகம் என்கிற பெயரிலே அதெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப தீமைகள் எல்லாம் இன்று அலங்கரிக்கப்பட்டு, ஷைத்தான் அந்த அளவிற்கு இன்னைக்கு சமுதாயத்தில் அலங்கரிக்கப்பட்டு அதை மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடுகின்ற ஒரு காலகட்டத்தில் இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நாம் ஒரு தீமையை செஞ்சுட்டோம் அல்லது ஒரு தீமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், அது உன்னை துன்புறுத்த வேண்டும். எப்படி அது துன்புறுத்தும்? ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி நம்மை துன்புறுத்த வேண்டும். நாம் ஒரு தீமையை செய்துவிட்டோம், இந்த தீமை அல்லாஹ்விடத்தில் இந்த தீமைக்கான பரிகாரத்தை நாம் சரியான முறையில் இந்த உலகத்தில் தேடாமல் அதே நிலையில் நம்முடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நம்முடைய நிலை என்னாகும் என்கிற அந்த கவலை நம்மை துன்புறுத்த வேண்டும். அப்படியான ஒரு துன்புறுத்தல் இருக்க வேண்டும் என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுகோல்களை வைக்கிறார்கள். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நம்முடைய இறை நம்பிக்கை சரியான நிலையில் இருக்கிறதா, சரியான தரத்திலே இருக்கிறதா
என்பதை உரசி பார்ப்பதற்கு ஏராளமான அளவுகோல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு அளவுகோலாக இந்த அளவுகோலை சொல்லியிருக்கிறார்கள். நாம் நன்மையான காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு தீமையில ஈடுபடுகின்ற பொழுது அந்த தீமை நம்மை துன்புறுத்த வேண்டும், நம்மை கொல்ல வேண்டும், நாம் இப்படி செஞ்சுட்டோமே என்று நம்மை கவலை அடைய செய்ய வேண்டும். அப்படி நமக்கு கவலையை ஏற்படுத்தியது அப்படின்னா நாம் எதிர்காலத்தில் இது போன்ற தீமைகளில் விழாமல் இருப்போம். நாம் செய்த இந்த தீமைக்காக அல்லாஹ்விடத்தில் அதற்கான பரிகாரத்தை தேடக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி பரிகாரம், அதற்கான பிராயச்சித்தம், அதை நினைத்து வருந்தக்கூடிய மக்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அளவுகோலை நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.